Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாப்போம். இன்னைக்கு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கலாம்னு பாப்போம். அதுக்கு தேவையான பொருள் அரை மூடி தேங்காய், 2 சிவப்பு மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, உப்பு. இது நாளையும் அரைச்சுக்கணும். கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எண்ணெயில தாளிச்சுக்கணும். இப்போ எப்படி செய்யலாம்னு பாப்போம். மிக்ஸில இந்த அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 சிவப்பு மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். இப்போ சட்னி ரொம்ப திக்காக இருக்குது. இந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு வேணுங்கிற திக்னஸ்க்கு கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் இந்த குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, இது நல்லா வெடிச்சதும் இந்த கருவேப்பிலை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னிலாம் அப்படி போட்டு இப்போ நம்மளுடைய கோகனட் சட்னி ரெடி. இதை இட்லி, தோசை இது கூட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.